மாணவ கண்மணிகள் அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கங்கள். மாணவ கண்மணிகள் அனைவரும் நலமாக உள்ளீர்களா? மாணவ கண்மணிகள் தங்களுடைய வழிபாட்டினை கூறிவிட்டீர்களா? நன்றி. நான் ஒரு நல்ல ஆசிரியர். நான் உங்களுக்கு தாயாகவும் தந்தையாகவும் இருந்து முறையான கல்வியை அன்புடன் போதிப்பேன். நான் ஒரு நல்ல ஆசிரியர். நான் உங்களுக்கு தாயாகவும் தந்தையாகவும் இருந்து முறையான கல்வியை அன்புடன் போதிப்பேன். நான் ஒரு நல்ல ஆசிரியர். நான் உங்களுக்கு தாயாகவும் தந்தையாகவும் இருந்து முறையான கல்வியை அன்புடன் போதிப்பேன். அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கங்கள். மாணவ கண்மணிகளை, நாம் நேற்று பார்த்த பாடப்பகுதியானது மகாகவி பாரதியார் அவர்கள் பரளிசு நெல்லையப்பருக்கு எழுதிய கடிதத்தினுடைய ஒரு பகுதியினை பற்றி பார்த்தோம். பரளிசு நெல்லையப்பர் அவர்கள் சிறந்த விடுதலை போராட்ட வீரராகவும், கவிஞராகவும், எழுத்தாளராகவும், மொழிபெயர்ப்பாளராகவும், இதழாளராகவும், பதிப்பாளராகவும் பன்முகங்களை கொண்டவர். பாரதியினுடைய கண்ணன் பாட்டு, நாட்டுப்பாட்டு, பாப்பா பாட்டு, முரசுப்பாட்டு ஆகியவற்றை பதிப்பித்தவர். பாரதி நடத்திய சூரியோதயம், கர்மயோகி ஆகிய இதழ்களினுடைய துணையாசிரியராகவும், லோகோபகாரி, தேசபக்தன் ஆகிய இதழ்களில் துணை ஆசிரியராகவும், அதன் பிறகு ஆசிரியராகவும் பணியாற்றியவர். இவர் நெல்லைக்கு தென்றல், பாரதி வாழ்த்து, உய்யும் வழி ஆகிய கவிதை நூல்களையும், வ.உ. சிதம்பரனாரினுடைய வாழ்க்கை வரலாற்றையும் எழுதியவர். மகாகவி பாரதியார் அவர்கள் நெல்லையப்பருக்கு எழுதிய இக்கடிதமானது பத்மநாபன் அவர்கள் பதிப்பித்த பாரதி கடிதங்கள் என்ற நூலில் இடம்பெற்றிருந்தது. பாரதியார் தன்னுடைய 15வது வயதில் கல்வி கற்பதற்கு உதவ வேண்டி எட்டயபுரம் அரசருக்கு எழுதிய கடிதத்திலிருந்து அவர் மறைவதற்கு முன்னால் குந்திகேசவருக்கு எழுதிய கடிதம் வரை அனைத்துமே நம்மிடம் பேசுவதைப் போல இருப்பதுதான் அவருடைய நடை அழகின் சிறப்பு. பாரதியாரை விட 7 ஆண்டுகள் இளையவரான பரளிசு நெல்லையப்பரை பாரதி தன்னுடைய அருமை தம்பியாகவே கருதி அன்பு காட்டி வந்தார். பாரதியின் கடிதங்கள் மேலும் அவரை நன்றாக புரிந்து கொள்ள நமக்கு துணை புரிவனவாக இருக்கின்றன. கடிதங்களானது உறவுக்கு, அறிவுறுத்தலுக்கு, வேண்டுதலுக்கு, வணிகத்திற்கு என்று எழுதும் பொழுது அவற்றினுடைய மொழியாட்சி மாறுபடுகின்றது. கடித வடிவில் சொல்ல வேண்டியவற்றை வெளியிடுகின்ற முறையானது இருக்கின்றது. கடிதங்களை இலக்கியமாக்குகின்ற எழுத்தாளர்கள் மொழிக்கு அதன் வழியாக தனி அழகை உருவாக்கி தருகின்றார்கள். தனிப்படை எழுதுகின்ற கடிதங்களிலும் ஈர்க்கும் மொழியியல் அழுத்தமான எண்ணங்களை தந்து அவற்றை பொதுவெளிக்கு உரியதாக்குபவர்களும் இருக்கின்றார்கள். காலத்தினுடைய குரல்களாக ஒலிக்கின்ற கடிதங்களினுடைய மொழியானது வீறு பெறுவதாக அமைகின்றது. அவருடைய அருமை தம்பியாகிய திரு நெல்லையப்பரை அன்னை பராசக்தி நன்கு காத்திட வேண்டும் என்று குறிப்பிடுகின்றார். தம்பி, மாதத்திற்கு மாதம், நாளுக்கு நாள் உன்னுடைய அறிவானது மலர்ச்சி பெற்று வருவதை நான் காண்கின்றேன். உன்னுடைய உள்ள கமலத்தில், உன்னுடைய உள்ளத்திற்குள் பேரறிவாகிய ஞாயிற்றினுடைய கதிர்கள் விரைவில் வந்து உன்னை தாக்கி உனக்கு ஒரு நல்ல இன்பத்தை உண்டாக்க வேண்டும் என்று நான் கருதுகின்றேன். உள்ளம் இலகி விரிவெய்த உள்ளமானது இலகி விரிவடைய அறிவிலே சுடர் ஒளியானது ஏறுகின்றது. நம்மை காட்டிலும் எளியவருக்கு நாம் இறங்கி வருத்தம் பட்டு அவர்களை நமக்கு நிகரானவர்களாக செய்துவிட வேண்டும் என்று நாம் பாடுபடுவதுதான் நாம் வலிமை பெறுவதற்குரிய ஒரே வழி. அதை விடுத்து வேறு வழி என்பது நமக்கு எதுவும் இல்லை என்று சொல்கின்றார். தமிழ் என்று எப்பொழுதும் தமிழை வளர்ப்பதையே கடமையாக கொள்ள வேண்டும். அதே சமயத்தில் வடநாட்டு மொழிகளாக இருக்கக்கூடிய இந்தி, மராட்டி முதலான மொழிகளையும்
அறிந்து கொள்வது பயனை தரும் என்கின்றார். இதற்காக அந்நாட்டின் அந்த மொழிகளில் வருகின்ற மொழிகளை அறிந்து கொள்வதன் வாயிலாக அம்மொழிகளில் வெளிவருகின்ற பத்திரிகைகள் மூலமாக என்னென்ன அற்புதமான புதுமைகள் இருக்கின்றன என்பதை அறிந்து கொள்வதற்காக அந்த புதுமைகளை எல்லாமே தமிழ் பத்திரிகைகளில் கொண்டு வந்து சேர்க்க வேண்டும் என்று கருதுகின்றார். அத்தகைய புதிய செய்திகளை, புதிய யோசனைகளை, புதிய உண்மையினை தமிழில் பாய்ச்சும் பொழுது புதிய புதிய இன்பமானது தமிழில் ஏறிக்கொண்டே போகும் என்று கருதுகின்றார். இதனை பற்றித்தான் நாம் நேற்றைய பாடப்பகுதியில் கண்டுணர்ந்தோம். இன்று நாம் காண்பது அதனுடைய தொடர்ச்சி. இந்த கடிதத்தினுடைய தொடர்ச்சியைத்தான் இன்று நாம் காண இருக்கின்றோம். பாடப்பகுதிக்குள் செல்லலாமா மாணவர்களே? பாரதியார் எந்த ஆண்டு இக்கடிதத்தினை எழுதினார்? 1915 ஆண்டு. பரளை சு. நெல்லையப்பரையினுடைய பன்முகங்கள்: விடுதலை போராட்ட வீரர், கவிஞர், எழுத்தாளர், மொழிபெயர்ப்பாளர், இதழாளர், பதிப்பாளர். பாரதியார் அவர்கள் கல்வி கற்க உதவ வேண்டி யாருக்கு கவிதை கடிதம் எழுதினார்? எட்டயபுரம் அரசருக்கு. நன்றி. தம்பி, நான் ஏது செய்வேனடா. தம்பி, நான் ஏது செய்வேனடா. தம்பி, உள்ளமே உலகம். நான் ஏது செய்வேன்? நான் என்ன செய்வேன்? எதனை செய்வேன்? என்னுடைய உள்ளம்தான் உலகம். என்னுடைய உள்ளம்தான் உலகம். நம்முடைய உள்ளம்தான் நமக்கு உலகத்தை போன்றது. அந்த உலகத்தில் ஏறு ஏறு ஏறு, மேலே மேலே மேலே. உன்னுடைய உள்ளம் என்ற உலகத்திற்குள் நீ ஏறிக்கொண்டே இரு. எங்கே? மேலே 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 நீ ஏறிக்கொண்டே இருக்க வேண்டும். நிற்கும் நிலையிலிருந்து கீழே விழாதபடி கயிறுகள் கட்டி வைத்து கொண்டு பிழைக்க முயற்சி பண்ணும் பழங்காலத்து மூடர்களைக் கண்டு குடல் குழுங்க அச்சிரி. தான் நிற்கக்கூடிய நிலையிலிருந்து நின்று கொண்டிருக்கின்றார். அந்த நிற்கக்கூடிய நிலையிலிருந்து கீழே விழாதபடி நின்று கொண்டிருப்பவர் கீழே விழுந்து விடுவாராம். அப்படி கீழே விழாதிருக்க வேண்டும் என்பதற்காக கயிறுகளை கட்டி வைத்து கொண்டு, ஒரு கயிற்றினை கட்டி வைத்து கொண்டு பிழைக்க முயற்சி செய்கின்ற பழங்காலத்து மூடர்களை, ஒரு கயிற்றினை கட்டி வைத்து கொண்டு பிழைப்பதற்கு முயற்சி செய்கின்ற பழங்காலத்து மூடர்களை கண்டு நீ குடல் குழுங்க சிரி. உன்னுடைய குடலே குலுங்கும் அளவிற்கு நீ சிரிக்க வேண்டுமாம். யாரை கண்டு? பழங்காலத்து மூடர்களை கண்டு. ஏனென்றால் ஒரு மனிதன் தன்னுடைய உழைப்பின் மூலம்தான் உழைத்து முன்னேற வேண்டும். தன்னுடைய உழைப்பின் வாயிலாகத்தான் அவன் முன்னேற வேண்டும். அவ்வாறில்லாமல் கீழே விழாதபடி கயிறுகள் கட்டி வைத்து கொண்டு என்று சொல்வது பிறரை சார்ந்து வாழ விரும்புபவர்களை, தான் வாழ்வதற்காகவே இன்னொருவரை சார்ந்திருக்க வேண்டும் என்று இருக்கக்கூடிய அந்த மூடர்களை அவர்களுடைய அறியாமையினை கண்டு குடல் குழுங்க சிரி என்று சொல்கின்றார். மனிதன் தன்னுடைய உழைப்பின் மூலமாகத்தான் உழைத்து முன்னேற வேண்டும். அவ்வாறு இல்லாமல் பிறரை சார்ந்தே வாழ விரும்புபவர்களை, தான் வாழ வேண்டுமென்றால் மற்றவர்களை சார்ந்துதான் இருக்க வேண்டும் என்ற அத்தகைய எண்ணம் உடையவர்களை மூடர்கள் என்று சொல்கின்றார். அவர்களினுடைய அறியாமையினை கண்டு குடல் குழுங்க சிரி என்று சொல்கின்றார். புரிந்ததா மாணவர்களே? ஆக நாம் எதிர்காலத்தில் நம்முடைய உழைப்பின் மூலமாகத்தான் நாம் உழைத்து முன்னேற வேண்டும். பிறரை சார்ந்து நாம் வாழ விரும்பக்கூடாது. நம்முடைய உழைப்பின் மூலமாகத்தான் நாம் முன்னேற வேண்டும். அவ்வாறு இருந்தோம் என்றால் அவர்களை மூடர்கள் என்று பாரதியார் சொல்கின்றார். ஆக நாம் நம்முடைய உழைப்பின் மூலமாகத்தான் உழைத்து முன்னேற வேண்டும். புரிந்ததா மாணவர்களே?
உனக்கு சிறகுகள் தோன்றுக, பறந்து போ. உனக்கு சிறகுகள் தோன்ற வேண்டும், பறந்து போ, பறந்து போ. இங்கே பற பற, மேலே 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 நீ பறந்து கொண்டே செல்ல வேண்டும். ஏனென்றால் பறவைகளானது பறந்து செல்லும், தரையில் நீண்ட நேரம் இருக்காது. எதற்காக பறந்து செல்கின்றது? தங்களுடைய உடல் அமைப்பு, தன்னுடைய வலிமை ஆகியவற்றிற்கேற்றவாறு அந்த விரிந்த வானில் உயர்ந்து உயர்ந்து பறந்து கொண்டே செல்கின்றது. தனக்கு எங்கே இரை கிடைக்கும், தனக்கு தேவையான உணவு எங்கே இருக்கின்றது என்பதை அறிந்து கொள்வதற்காக தன்னுடைய சிறகுகளை விரித்து பறந்து கொண்டு மேலே செல்கின்றது. அதனைப் போல நீயும் உள்ளது போதும், தனக்கு கிடைத்தது போதும் என்று ஓய்ந்துவிடக்கூடாது. தனக்கு கிடைத்த அறிவே போதும் என்று நினைத்து நீ ஓய்ந்துவிடக்கூடாது. மேலும் மேலும் நீ அறிவை விரிவு செய்ய வேண்டும். மேலும் மேலும் நீ உன்னுடைய அறிவினை விரிவு செய்ய வேண்டும். அவ்வாறு விரிவு செய்து ஞானம் பெற்று சிறந்திட வேண்டும் என்று பாரதியார் சொல்கின்றார். அதனால்தான் உனக்கு சிறகுகள் தோன்றுக, பறந்து போ என்று சொல்கின்றார். பறவைகளைப் போன்று உனக்கும் சிறகுகள் தோன்ற வேண்டும். பறவைகளானது எப்படி பறந்து பறந்து தங்களுக்கான இரையை தேடுகின்றதோ அதே போல நீ உள்ளது போதும் என்று நினைத்து விடாது மேலும் மேலும் உன்னுடைய அறிவை விரிவு செய்ய வேண்டும். விரிவு செய்து ஞானத்தை பெற்று சிறந்திட வேண்டும் என்று பாரதியார் சொல்கின்றார். புரிந்ததா மணர்களே? தன்னுடைய உள்ளம்தான் உலகம். அந்த உள்ளத்தினுள் நாம் மேலே ஏற வேண்டும். மேலேறி முன்னேறி கொண்டே செல்ல வேண்டும். மனிதன் தன்னுடைய உழைப்பின் மூலமாகத்தான் உழைத்து முன்னேற வேண்டும். அவ்வாறின்றி பிறரை சார்ந்து வாழ வேண்டும் என்று விரும்புபவர்களை மூடர்கள் என்று சொல்கின்றார். அவர்களுடைய அறியாமையினை கண்டு குடல் குலுங்க சிரி என்று சொல்கின்றார். பறவைகளைப் போன்று உனக்கும் சிறகுகள் இருக்க வேண்டும். ஏனென்றால் பறவைகள் தரையில் இருந்து விடாது தன்னுடைய உடலமைப்பு, வலிமை ஆகியவற்றிற்கேற்றவாறு அந்த விரிந்த வானத்தில் பறந்து செல்கின்றது. அதேபோன்று நீ எனக்கு இருந்தது போதும், உள்ளது போதும் என்று ஓய்ந்துவிடக்கூடாது. மேலும் மேலும் நீ அறிவை விரிவு செய்ய வேண்டும். வானம் எப்படி விரிந்ததாக இருக்கின்றதோ அதே போல் ஒரு மொழியில் இருக்கக்கூடிய நூல்கள் என்பதும் விரிவடைந்திருக்கின்றது அந்த வானத்தைப் போல. அவற்றை நீ கற்று உன்னுடைய அறிவை விரிவு செய்து ஞானத்தை பெற்று சிறந்திட வேண்டும் என்று பாரதியார் சொல்கின்றார். புரிந்ததா மாணவர்களே? பாரதியார் கூறியதைப் போல நாமும் நம்முடைய அறிவினை மேன்மேலும் விரிவடைய வேண்டும். இந்த வானத்தினை போன்று நம்முடைய மொழியிலும் பல இலக்கியங்கள் காணப்படுகின்றது. அவற்றினை கற்று அறிந்து கொண்டு நம்முடைய அறிவை மேலும் விரிவடையச் செய்து ஞானம் பெற்று சிறந்ததொரு வாழ்வை வாழ வேண்டும். நன்றி. தம்பி, தமிழ்நாடு வாழ்க என்றெழுது. தம்பி, தமிழ்நாடு வாழ்க என்றெழுது. தமிழ்நாட்டில் நோய்கள் தீர்க என்றெழுது. தமிழ்நாடானது வாழ வேண்டும். இன்று நீ எழுத வேண்டும். பல வளங்களை பெற்று வளர வேண்டும் என்று எழுத வேண்டும். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய, நம் நாட்டில் இருக்கக்கூடிய நோய்கள் அனைத்தும் தீர்க, நீங்கிவிட வேண்டும் என்று எழுது. தமிழ்நாட்டில் வீதிதோறும் தமிழ் பள்ளிக்கூடங்கள் மலிக என்றெழுது. தமிழ்நாட்டில் வீதிகள் தோறும் தமிழ் பள்ளிக்கூடங்களானது அமைய வேண்டும். ஒவ்வொரு வீதிக்கு வீதி தமிழ் பள்ளிக்கூடங்கள் இருக்க வேண்டும். அந்த தமிழ் பள்ளிக்கூடங்களில் நவீன கலைகளெல்லாம் பயிற்சி பெற்று வளர்க என்றெழுது. அந்த தமிழ் பள்ளிக்கூடங்களில் மாணவர்கள் பயிற்சியும் அறிவும் பெற்று உயர நவீன கலைகள், அறிவியல் கலைகள் அவை இடம்பெற வேண்டும். அந்த அறிவியல் கலைகளை மாணவர்கள் கற்று பயிற்சி பெற்று அதில் அறிவினை பெற்று சிறந்தவர்களாக இருக்க வேண்டும்.
என்று தமிழ்நாட்டினுடைய கல்வியை பற்றி பாரதியார் கூறுகின்றார். தமிழ்நாடு வாழ்க என்று எழுத வேண்டும். தமிழ்நாடு வாழ வேண்டும். பல கலைகளை பெற்று பல செல்வங்களை பெற்று வாழ வேண்டும். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய நோய்கள் அனைத்தும் நீங்கிவிட வேண்டும். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு வீதிகள் தோறும் தமிழ் பள்ளிக்கூடங்களானது தோன்ற வேண்டும். அந்த தமிழ் பள்ளிக்கூடங்களில் நவீன கலைகளாக இருக்கக்கூடிய அறிவியல் கலைகளை கொண்டு வந்து புகுத்த வேண்டும். அந்த அறிவியல் கலைகளை மாணவர்கள் கற்று அதில் பயிற்சி பெற்று சிறந்தவர்களாக உருவாக வேண்டும். ஆணும் பெண்ணும் ஓர் உயிரின் இரண்டு தலைகள். ஆணும் பெண்ணும் ஓர் உயிரின் இரண்டு தலைகள். ஆணும் பெண்ணும் ஒரே உயிர், இரு தலை. இரு தலைகளை கொண்ட ஒரு உடலை போன்றவர்கள் ஆணும் பெண்ணும். ஓர் உயிர் இரு தலைகளை கொண்ட ஒரு உடலமைப்பு தான் ஆணும் பெண்ணும் என்பது. ஒரே உயிர்தான். ஆணுக்கும் இருப்பது உயிர்தான், பெண்ணுக்கும் இருப்பது உயிர்தான். தலைகள் மட்டும்தான் வேறு வேறு. அவை ஒன்றிலொன்று தாழ்வில்லை என்றெழுது. அத்தலைகளுள் ஒன்றுக்கொன்று தாழ்வானது என்பதில்லை. ஒன்று மற்றொன்றை விட தாழ்வானது என்று இல்லை. இரண்டுமே ஒன்றுக்கொன்று சமமானது தான். ஒன்றை விட ஒன்று சிறந்தது அல்லது ஒன்றை விட ஒன்று தாழ்வானது என்று இல்லை. இரண்டுமே சரிசமமானது. பெண்ணை தாழ்மை செய்தோன் கண்ணை குத்திக்கொண்டான் என்றெழுது. எவனொருவன் பெண்ணை தாழ்மைப்படுத்துகின்றானோ, பெண்ணை அடிமைப்படுத்துகின்றானோ, அவன் தன்னுடைய கண்ணையே குத்திக்கொண்டான். தன்னுடைய கண்களுள் ஒன்றை குத்திக்கொண்டதற்கு சமம் போன்றது. ஏனென்றால் அன்றைய காலத்தில் பெண்களை அடிமைகளாக, அற்ப பூச்சிகளாக ஆண்கள் கருதி செயல்பட்டார்கள். அவர்கள் அடிப்பங்கரையை விட்டு வெளியே செல்லக்கூடாது. அவர்களுடைய உலகம் என்பதே அடுப்பங்கரை மட்டும்தான். அதனை தாண்டி அவர்கள் வெளியே வரக்கூடாது. அவர்கள் கல்வி என்பதை கற்கக்கூடாது என்று குறிப்பிட்டிருந்தார்கள். அந்த கொடுமையினை கண்டு கொதித்தெழுந்தார் பாரதி. பெண்கள் எல்லா நிலையிலும் ஆணுக்கு நிகரானவர்களாக விளங்க வேண்டும் என்றார். அதனால்தான் நெல்லையப்பருக்கு எழுதிய கடிதத்தில் ஆணும் பெண்ணும் ஓர் உயிரினுடைய இரு தலைகளைப் போன்றது. அவை ஒன்றிலொன்று தாழ்வு இல்லை. பெண்ணை தாழ்மை செய்தவன் கண்ணை குத்தி கொண்டவன் ஆவான் என்று சொல்கின்றார். பெண்ணை அடைத்தவன் கண்ணை அடைத்தான் என்றெழுது. எவனொருவன் பெண்ணை அடைத்து வைக்கின்றானோ, வீட்டை விட்டு வெளியே செல்லக்கூடாது என்று அடைத்து வைக்கின்றானோ, அவன் தன்னுடைய கண்ணையே அடைத்து கொண்டதை போன்றவன் என்று சொல்கின்றார். தொழில்கள் 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 என்று கூவு. பல தொழில்கள் மேலோங்கி பெருக வேண்டும். வியாபாரம் வளர்க, இயந்திரங்கள் பெருகுக. வாணிகம் வளர வேண்டும். அதன் மூலமாக இயந்திரங்கள் பெருக வேண்டும். அந்த இயந்திரங்களை கொண்டிருக்கக்கூடிய தொழிற்சாலைகள் நாட்டில் பெருகிட வேண்டும். அப்பொழுதுதான் பல தொழில்கள் பெருகும். பலருக்கு வேலை வாய்ப்புகள் என்பது ஏற்படும். அவர்களினுடைய குடும்ப சூழ்நிலையானது மாற்றமடையும் என்று சொல்கின்றார். நம்முடைய நாட்டில் பல தொழில்கள் பெருக வேண்டும் என்று போராடு. வாணிகம் வளர வேண்டும். இயந்திரங்களை கொண்ட தொழிற்சாலைகள் பெருகிட வேண்டும். அதன் மூலமாக பல வேலை வாய்ப்புகளானது ஏற்படுத்த வேண்டும் என்று தன்னுடைய கடிதத்தில் குறிப்பிட்டிருக்கின்றார் பாரதியார். முயற்சிகள் ஓங்குக. சங்கீதம், சிற்பம், எந்திர நூல், பூமி நூல், வான நூல், இயற்கை நூலின் 1000 கிளைகள் இவை தமிழ்நாட்டில் மலிந்திடுக என்று முழங்கு.
முயற்சிகள் பெருக வேண்டும். எவற்றிற்கு? தொழில்களுக்கும் வாணிகத்திற்கும் தொழிற்சாலைகளுக்கும் பெருகுவதற்கு முயற்சிகள் பெருக வேண்டும். சங்கீதம், இசை, சிற்பம் ஆகிய கலைகளை குறித்த நூல்களும், இயந்திரம், பூமி, வானம், இயற்கை இவற்றை குறிப்பிடுகின்ற நூல்களும் தமிழ்நாட்டில் பல மடங்கு அவை பெருக வேண்டும். இங்கு தமிழ்நாட்டில் எத்தகைய நூல்கள், இசை, சிற்பம் ஆகிய கலைகளை குறித்த நூல்களும், இயந்திரம், பூமி, வானம், இயற்கை ஆகியவற்றை குறித்த நூல்களும் தமிழ்நாட்டில் பல்மடங்கு பெருகிட வேண்டும். சக்தி 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 என்று பாடு. சக்தி யாரை சொல்கின்றார்? பராசக்தி தாயை சொல்கின்றார். பராசக்தி பராசக்தி என்று பாடு, தம்பி நீ வாழ்க, உனதன்புள்ள பாரதி என்று தன்னுடைய கடிதத்தில் குறிப்பிட்டிருந்தார். புரிந்ததா மாணவர்களே? தமிழ்நாட்டில் நோய்கள் தீர்ந்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய வீதிகள் தோறும் தமிழ் பள்ளிக்கூடங்களானது ஏற்படுத்தப்பட வேண்டும். கண்கள் இருந்தும் ஏடெடுத்து கற்க இயலாத அறியாமை குருடர்களாக வாழுகின்ற மக்களினுடைய இழிவான நிலையை போக்க வேண்டும் என்று நினைத்தார் பாரதி. அதனால்தான் தமிழ்நாட்டில் வீதிகள் தோறும் தமிழ் பள்ளிகள் மலிக, அந்த பள்ளிக்கூடங்களில் நவீன கலைகள் அனைத்தையும் மாணவர்களுக்கு பயிற்சியினை பெற்று அவர்களை வளர்க்க வேண்டும். ஆணும் பெண்ணும் ஓர் உயிரினுடைய இரு தலைகளை போன்றவர்கள். அவற்றில் ஒன்றில் மற்றொன்றுக்கு தாழ்வானது என்பது இல்லை. ஒருவன் பெண்ணை தாழ்மைப்படுத்துகின்றான் என்றால் அவன் தன்னுடைய கண்களில் ஒன்றை குத்தி கொண்டதற்கு சமம். பெண்ணை அடைத்து வைத்து விட்டான் என்றால், சிறையில் இட்டு அடிமைப்படுத்துகின்றான் என்றால், அவன் தண்ணீர் கண்களுள் ஒன்றை பார்க்க இயலாதவாறு மூடியதற்கு சமம். நாட்டில் தொழில்கள் பெருக வேண்டும், வாணிகம் வளர்ந்திட வேண்டும், இயந்திரங்களை கொண்ட தொழிற்சாலைகள் பெருகிட வேண்டும். இசை, சிற்பம் ஆகிய கலைகளை குறித்த நூல்களும், இயந்திரம், பூமி, வானம், இயற்கை ஆகியவை குறித்த நூல்களும் தமிழ்நாட்டில் பல மடங்கு பெருகிட வேண்டும் என்று தன்னுடைய கடிதத்தில் பாரதியார் அவர்கள் குறிப்பிட்டிருந்தார். புரிந்ததா மாணவர்களே? நன்றி. மாணவ கண்மணிகளை, அடுத்து நாம் காண்பது வீட்டுப்பாடம். பாரதியின் கடிதம் வாயிலாய் நீங்கள் அறிந்து கொண்ட மொழிப்பற்று, சமூகப்பற்று ஆகியவற்றை விவரிக்க. அறிவுக்கண் திறந்திடுக. கண்கள் இருந்தும் ஏடெடுத்து கற்க இயலாத அறியாமை குருடர்களாய் வாழும் மக்களின் இழிநிலையை போக்க விரும்பினான் பாரதி. அதனால் அவன் தமிழ்நாட்டில் வீதிதோறும் தமிழ் பள்ளிகள் மலிக, அந்த தமிழ் பள்ளிக்கூடங்களிலே நவீன கலைகளெல்லாம் பயிற்சி பெற்று வளர்க என்று தன் கடிதத்தில் குறிப்பிடுகிறான். அது மட்டுமா, இசை, சிற்பம் ஆகியன தொடர்பான நூல்களும், பூமி நூல், வானநூல், இயற்கை நூல் என எல்லா துறைகளிலும் தமிழ் நூல்கள் தோன்றி தமிழ்நாடெங்கும் அழிந்திடுக எனவும் முழங்குகிறான். மாதர் தம்மை இழிவு செய்யும் மடமையை கொளுத்துவோம். அன்றைய நாளில் பெண்களை அற்பப் பூச்சிகளாய், அடிமைகளாய் ஆண்கள் கருதி செயல்பட்டனர். அந்த கொடுமையினை கண்டு கொதித்தெழுந்தான் பாரதி. பெண்கள் எல்லா நிலையிலும் ஆணுக்கு நிகராய் விளங்க வேண்டும் என்றான். இந்த அடிப்படையிலேயே தான் அவன் நெல்லையப்பருக்கு எழுதிய கடிதத்தில் ஆணும் பெண்ணும் ஓர் உயிரின் இரண்டு தலைகள், அவை ஒன்றிலொன்று தாழ்வு இல்லை, பெண்ணை தாழ்மை செய்தோன் கண்ணை குத்தி கொண்டானாவான், பெண்ணை அடைத்தவன் கண்ணை அடைத்தவன் என்று குறிப்பிட்டான். குடல் குலுங்கச் சிரி. அந்நிய ஆங்கிலேயர் ஆட்சியிலே தமிழ் மக்களிடையே அச்சமும் அறியாமையும் மேலோங்கியிருந்தன. தங்கள் உடல் வலிமையின் மீது, தங்கள் மீது நம்பிக்கையற்று எதற்கும் பிறரை நம்பி அவரை சார்ந்தே வாழ முயன்றனர். இக்கொடுமையான நிலையினைக் கண்டு குமைந்து பாரதி நிற்கும் நிலையிலிருந்து கீழே விழாதபடி கயிறுகள் கட்டி வைத்து கொண்டு பிழைத்திட முயற்சி பண்ணும் பழங்காலத்து மூடர்களைக் கண்டு குடல் குலுங்கிச் சிரி என தன் கடிதத்தில் குறிப்பிடுகிறார். முடிவுரை. இதுவரை பாரதியின் கடிதம் வாயிலாக அவன் கொண்டிருந்த மொழிப்பற்று, சமூகப்பற்று ஆகியவற்றை அறிந்து கொண்டோம்.
இவ்விரு துறைகளில் மட்டுமன்று பிற எல்லா துறைகளிலும் தமிழன் சிறந்து விளங்கி வையத் தலைகொள்ளும் மாண்பினை பெற வேண்டும் என பாரதி பேராசை கொண்டான். இந்த 4 பத்திகள் தான் வீட்டுப்பாடம். இந்த 4 பத்திகளுள் முதல் 2 பத்திகளை அறிவுக்கண் திறந்திடுக, மாதர் தம்மை எழிவு செய்யும் மடமையை கொளுத்துவோம். இந்த 2 பத்திகளை மறுமுறை எழுதி கொள்ளுங்கள், முழுமையும் படித்து கொள்ளுங்கள். எழுதுவது 2 பத்திகள் மட்டும், படிப்பது முழுமையும். தெளிவரை எழுதுங்கள். தங்களுடைய கையெழுத்து பயிற்சியை சற்று மேம்படுத்திக் கொள்ளுங்கள். நன்றி. மாணவ கண்மணிகளை, இதுகாரும் நாம் கண்டறிந்தது பாரதியினுடைய கடிதம் வாயிலாக அவர் கொண்டிருந்த தமிழ் பற்று, சமூகப்பற்று ஆகியவற்றை பற்றி பார்த்தோம். தான் நிற்கும் நிலையிலிருந்து கீழே விழாதபடி கயிறுகளை கட்டி வைத்துக்கொண்டு பிழைக்கின்ற பழங்காலத்து மூடர்களைக் கண்டு குடல் குழுங்க சிரி என்று சொல்கின்றார். தன்னுடைய உடல் வலிமையின் மீது நம்பிக்கை இல்லாமல் பிறரை சார்ந்து வாழ்பவர்களை பார்த்து குறிப்பிடுகின்றார். அதேபோன்று தமிழ்நாட்டில் தமிழ் பள்ளிக்கூடங்களானது தொடங்கப்பட்டு அவற்றில் நவீன கலைகள் அனைத்தையும் மாணவர்களுக்கு நன்கு பயிற்சி பெற்று அவர்களை வளரச் செய்ய வேண்டும். ஆணும் பெண்ணும் ஓர் உயிரினுடைய 2 தலைகளைப் போன்றவர்கள். அவற்றில் ஒன்றிலொன்று தாழ்வு என்பது இல்லை. பெண்ணை தாழ்மை செய்தோன் தன்னுடைய கண்ணை குத்தி கொண்டான். பெண்ணை அடைத்து வைத்தவன் தன்னுடைய கண்களில் ஒன்றை அடைத்ததற்கு சமம் என்று சொல்கின்றார். அதேபோன்று நாட்டில் தொழில்கள், வாணிகம், இயந்திரங்களை கொண்ட தொழிற்சாலைகள் பெருகிட வேண்டும். சங்கீதம், இசை, சிற்பம் சார்ந்த கலை நூல்களும், இயந்திரம், பூமி, வானம், இயற்கை ஆகியவை குறித்த நூல்களும் தமிழ்நாடெங்கும் பல்கி பெருகிட வேண்டும் என்று தன்னுடைய கடிதத்தில் குறிப்பிட்டிருந்தார். அதனை பற்றி நாம் கண்டறிந்தோம். எட்டயபுரம் மன்னர்களின் பரம்பரை வரலாறு பற்றி கவிகேசரி சாமி தீட்சிதர் என்பவர் வம்சமணி தீபிகை என்னும் நூலை 1879 வெளியிட்டார். அப்பதிப்பை திருத்தி வெளியிட ஆசை கொண்ட பாரதி ஆட்சி செய்த வெங்கடேஸ்வர எட்டப்பருக்கு 6/8/1919 ஒரு கடிதம் எழுதுகின்றார். பலவிதமான குற்றங்களையுடைய அந்நூலை நல்ல இனிய தமிழ்நடையில் அமைத்து தருவேன் என்று குறிப்பிட்டார். ஆனால் பாரதியினுடைய ஆசை நிறைவேறவில்லை. வம்சமணி தீபிகை நூலின் மூல வடிவம் மறுபதிப்பாக இலசைமணி என்பவரால் 2008 அப்படியே வெளியிடப்பட்டது. மாணவ கண்மணிகளை, அடுத்து நாம் காண்பது பாடப்புத்தகம் படித்தல். பாடப்புத்தகம் படித்தல் பக்கம் எண் 11 மற்றும் 13. பக்கம் எண் 11 தம்பி நான் ஏது செய்வேனடா என்று ஆரம்பித்து பக்கம் எண் 13 நூல்வெளி வரைக்கும் மாணவ கண்மணிகள் பாடப்புத்தகம் படித்தலாக எடுத்துக்கொண்டு எழுந்து நின்று உறக்கப்படியுங்கள். தங்களுடைய படித்தல் பயிற்சியினை சற்று மேம்படுத்திக் கொள்ளுங்கள். அடுத்து நாம் காண்பது வீட்டுப்பாடம். வீட்டுப்பாடம் பக்கம் எண் 19. பக்கம் எண் 19 நெடுவினா. பாரதியின் கடிதம் வாயிலாக நீங்கள் அறிந்து கொண்ட மொழிப்பற்று, சமூகப்பற்று ஆகியவற்றை விவரிக்க என்பது. இதற்குரிய விடையினை பற்றி நாம் முந்தைய பகுதியில் கண்டு வந்தோம். மாணவ கண்மணிகள் அவற்றை தெளிவுற தங்களுடைய வீட்டுப்பாட ஏட்டில் எழுதி கொள்ளுங்கள். தங்களுடைய கையெழுத்து பயிற்சியும் சற்று மேம்படுத்திக் கொள்ளுங்கள். தெளிவுற படியுங்கள். மீண்டும் அடுத்த பாட வேளையில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.